தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு உண்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணின் மிகப்பெரிய சுமையை சிரித்து கொண்டே சுமப்பவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள அதிக நேரம் வேண்டியதில்லைங்க. வீட்டில் எல்லோரும் இன்னும் தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் முதல்ல விழிப்பது அவங்க தான். குடும்பத்தில் அனைவரும் சாப்பிட்ட பிறகு தான் அமைதியாக அமர்ந்து சாப்பிடுவதும் அவங்க தான். குழந்தையின் பள்ளி கட்டணம் முதல் வீட்டு கடன் வரைக்கும், மின்சார பில் முதல் மருத்துவ செலவு வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் மனதிற்குள்ள 1000 முறை கணக்கிட்டு குடும்பத்தை ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணின் உழைப்புக்கு சம்பளமே கிடையாதுங்க, விடுமுறையும் கிடையாது, பல நேரங்களில் அங்கீகாரம் கூட கிடைக்காதுங்க. ஒரு குடும்பம் சிதறாமல் இருக்க தினமும் அமைதியாக தன் ஆசைகளையே தியாகம் செய்து வாழும் அந்த பெண்களின் வாழ்க்கை வேதனையில் அரசியல் உண்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுப்பி இருக்கிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் மகளிர் உரிமை தொகை குறித்த புதிய அறிவிப்பு. ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை தொடருமா? விஜய் சொன்ன ரூபாய் 2500 திட்டம் எப்போ வரும்? அது வரைக்கும் தற்போதைய 1000 ரூபாய் கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருந்த சூழ்நிலையில் மே மாதத்திற்கான உரிமை தொகை விரைவில் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற முதல்வர் விஜய் நேரடியாக அறிவித்திருப்பது பார்த்திங்கன்னா பல குடும்பங்களுக்கு நிம்மதியாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். தேர்தல் மேடைகளில் பெண்கள் சிரித்தால் தான் குடும்பம் சிரிக்கும் என்று பேசிய விஜய் இன்று முதல்வராகி அந்த வாக்குறுதிகளை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிப்பது பார்த்தீங்கன்னா டிவிகே அரசின் மிகப்பெரிய எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக பார்க்கப்படுது. ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பசியை அரசியலாக்கினார். ஜெயலலிதா அவர்கள் பெண்களின் குடும்ப சுமையை அரசியல் சக்தியாக மாற்றினாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகளை வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலம் அட்ரஸ் செய்ய முயன்றார். அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பெண்களின் பொருளாதார மரியாதை என்ற புதிய அரசியல் மொழியை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் வேகமாக பரவி வருதுங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் தேதி நமக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. அது பார்த்திங்கன்னா 20/5/2026 அன்னைக்கு அனைவருடைய பெண்கள் அனைவருடைய அக்கௌண்ட்லேயும் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இனிஷியலாக வரவு வைக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் 2500 ரூபாய் எப்போ தரோம் அப்படிங்கிறத நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலில் பெண்களை மையமாக வச்சு உருவாகும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண தேர்தல் வாக்குறுதி அரசியலை தாண்டி நேரடியாக பார்த்தீங்கன்னா குடும்பங்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சமூக சக்தியாகவே மாறிவிட்டதுங்க. அந்த அரசியல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையில தான் இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவித்திருப்பது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக விவாதமாக மாறி இருக்குங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்த பின்னாடி முந்தைய அரசின் திட்டங்கள் தொடருமா, புதிய அரசு அதை நிறுத்திவிடுமா, விஜய் கூறிய 2500 திட்டம் எப்போ வரும், அது வரைக்கும் தற்போது கிடைக்கும் உரிமை தொகை தொடருமா அப்படிங்கிற பல கேள்விகள் பெண்களின் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா தினசரி வாழ்க்கை செலவுகளுக்கே இந்த தொகை அப்படிங்கிறது நம்பி இருந்த ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்ட்டு ஒரு பெரிய மன அழுத்தமாக இருந்துச்சுங்க. அந்த சூழ்நிலையில் தான் மே மாதத்திற்கான 1000 ரூபாய் உரிமை தொகை நிச்சயமாக வழங்கப்படும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் நேரடியாக அறிவித்திருப்பது பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் உடனடி நிம்மதியை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாங்க. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது மிகவும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்ட்டு பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஏன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் பாலிடிக்ஸின் மிகப்பெரிய மையம் பெண்கள் வாக்கு தாங்க. கடந்த பல தேர்தல்களில் பெண்கள் வாக்கு தான் ஆட்சியை தீர்மானிப்பதாக அரசியல் தரவுகள் காட்டுது. அதனால தான் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து தொடங்கிய எம் ராமச்சந்திரன், ஜெயலலிதா, எம்.கே. ஸ்டாலின் வரைக்கும் அனைவருமே பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் அரசியலை உருவாக்கினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம்
தமிழகத்தில் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை ஒரு புதிய எமோஷனல் பாலிடிக்ஸ் நிலைக்கு கொண்டு சென்றது. பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்த ஏழை குடும்ப குழந்தைகளுக்கு உணவு கிடைத்தது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் தாய்மார்களுக்கு என என் குழந்தைக்கு பள்ளியில் உணவு கிடைக்கும் என்ற மன நிம்மதியும் உருவாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் அரசியல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, அம்மா உணவகம், பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக பெண்களின் வாழ்க்கையை தொடும் வகையில் இருந்ததால் பெண்கள் வாக்கு வங்கி ஏஐஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பாலமாக மாறுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த டிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெண்கள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்துதுங்க. ஸோ அதோடு இல்லாமல் இலவசமாக பேருந்தில் பயணம் செல்வதற்கு மகளிருக்குன்னு ஒரு இலவச டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெறும் உதவித்தொகை மட்டும் இல்லைங்க, பெண்களின் உழைப்புக்கு அரசாங்கம் அங்கீகாரம் என்ற நரேட்டிவை உருவாக்குச்சு. பல குடும்பங்களில் பெண்கள் வீட்டில் யாரிடமும் கையை நீட்டாமல் எனக்கென மாதம் ஒரு தொகை வருது அப்படிங்கிற பொருளாதார தன்னம்பிக்கை உணர்வை பெற்றதாக சமூக ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. ஸோ இப்போது அதே திட்டம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தொடரும் அப்படின்ட்டு விஜய் அறிவித்திருப்பது மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்தாமல் தொடரும் புதிய அரசு என்ற இமேஜை டிவிகே உருவாக்க உதவுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவோம் என்று கூறியிருந்ததால் அப்படி என்றால் தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் திட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா புதிய திட்டம் வரும் முறை பெண்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காதோ அப்படின்னு அச்சப்பட்டாங்க. ஆனால் தற்போது விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2500 திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து செயல்படுத்த அரசுக்கு கால அவகாசம் தேவைன்னு, அது வரைக்கும் தற்போதைய உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறியிருப்பது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ் அப்ரோச்சாக பார்க்கப்படுது. இது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான மூவ்னே சொல்லலாம். ஏன்னா புதிய அரசு வந்த உடனே முந்தைய திட்டங்கள் நிறுத்திட்டா மக்கள் மத்தியில் நெகட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் டிவிகேக்கு உருவாகியிருக்கும் எமோஷனல் சப்போர்ட் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால தான் முந்தைய திட்டம் தொடரும், அதே நேரத்தில் புதிய திட்டமும் விரைவில் வரும் என்ற இரட்டை ஸ்ட்ராட்டஜியை விஜய் அரசு தற்போது பயன்படுத்துகிறாரு. ஸோ சமூக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை பல குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதியாகவே மாறிடுச்சு. கிராமப்புறங்களில் பல பெண்கள் இந்த தொகையை மளிகை செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க, சில குழந்தைகளின் கல்வி செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கைம்பெண்கள் மற்றும் முதிய பெண்கள் இந்த தொகையை தங்களின் தனிப்பட்ட சர்வைவல் மணியாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ விலைவாசி உயர்வு அதிகரித்து வரும் சூழலில் மாதம் மாதம் கிடைக்கும் இந்த தொகை குடும்பங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்குதுங்க. ஸோ இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா குழந்தைகளோட உணவு, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் பெண்கள் அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால தான் வெல்ஃபேர் பாலிடிக்ஸில் பெண்களை மையமாக வச்சு குடும்ப பொருளாதாரத்தை இன்டைரக்ட் ஸ்டெபிலைஸ் செய்யும் ஸ்ட்ராட்டஜி என்றும் சில பொருளாதார நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் பல மாநிலங்கள்லையும் தற்போது பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் வந்து வேகமாக வளர்ந்து வருது. ஸோ ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டுதுங்க. மக்கள் ஆரம்பத்தில் எந்த திட்டத்தையும் வரவேற்கலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அவர்கள் பார்க்க போகும் ஒரே விஷயம் அந்த திட்டம் உண்மையில் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிறதா அப்படிங்கிறது தாங்க. இந்த உரிமை தொகை பெண்களின் வாழ்க்கையில் மரியாதை, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தன்னம்பிக்கை உருவாக்கினால் அது தமிழக வெல்ஃபேர் பாலிடிக்ஸின் மிகப்பெரிய சமூக மாற்ற திட்டங்களில் ஒன்றாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.